சீனாவையும் மற்ற மேற்கத்திய நாடுகளையும் இணைத்த பட்டு வழி சாலைகளின் வரலாறு குறித்து சுருக்கமாக விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கிமு 130ஆம் ஆண்டில் சீனாவை ஹான் வம்சம் ஆட்சி செய்து வந்தது. அப்போது சீனாவின் ஹான் வம்ச பேரரசை அதன் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் உள்ள நாடோடி பழங்குடி மக்கள் அடிக்கடி தாக்கி வந்தனர். அவர்களை தோற்கடிக்க பேரரசர் வு தனது தளபதியான ஜாங்கியானை மேற்கு நோக்கி அனுப்பினார். ஜாங்கியானின் பயணம் அவரை பல்வேறு கலாச்சாரம் மற்றும் நாகரிகங்களுடன் தொடர்பு கொள்ள வழிவகுத்தது. இப்படியாக சீனாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. மேலும் சீனர்கள் நீண்ட காலமாக குதிரைகளை அறிந்திருந்தாலும் மேற்கத்திய நாடுகளின் குதிரைகளை அதன் பெரிய அளவு மற்றும் வேகம் காரணமாக விரும்பினார்கள். மேற்கத்திய குதிரைகளை பயன்படுத்தியே ஹான் வம்சம் தனது போர்களில் வெற்றி பெற்றது. இது பேரரசர் ஊவுக்கு குதிரைகள் அல்லாமல் வேறு என்ன பொருட்களை மேற்கிலிருந்து வாங்கலாம் என்று எண்ண வைத்தது. இப்படித்தான் போர், பேரரசு, வர்த்தகம் போன்ற காரணங்களால் சீனாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் பட்டுவழி சாலைகள் உருவாக்கப்பட்டது. கிமு 130 முதல் கிபி 1453ஆம் ஆண்டு வரையிலும் இவ்விரு புராதன உலகங்களும் இச்சாலையின் வர்த்தகம் செய்து வந்தன. பட்டுவழி சாலை என்பது ஒரே சாலையாக இருவேறு கண்டங்களையும் இணைக்கவில்லை. அது பல சாலைகளாக இருந்ததால் வரலாற்று அறிஞர்கள் பட்டுவழி சாலைகள் என்று பன்மையில் அழைக்கின்றனர். பட்டுவழி சாலைகளில் பயணம் செய்த ஐரோப்பாவின் வெனிஸ் நகரத்தைச் சேர்ந்த ஆய்வாளரான மார்க்கோ போலோ இந்த பட்டுவழி சாலைகளில் பயணித்து தனது அனுபவங்களை எழுதியிருக்கிறார். அப்போது இந்த வழித்தடத்திற்கு பட்டுவழி சாலைகள் என்று பெயரிடப்படவில்லை. கிபி 1877இல் ஜெர்மன் புவியியலாளரும் பயணியுமான பெர்னிடாட் வான் ரிச்தோபன் என்பவரால் தான் இந்த வழித்தடம் பட்டுவழி சாலை மற்றும் பட்டுவழித்தடம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. பட்டுவழி சாலைகளில் ஐரோப்பாவில் இருந்து சீனாவிற்கு குதிரைகள், பிற விலங்குகள், விலங்குகளின் உரோமங்கள் மற்றும் தோள்கள், ஒயின், தேன், பழங்கள், கண்ணாடி பொருட்கள், கம்பளி வகைகள், திரைச்சீலைகள், தங்கம், வெள்ளி, ஆயுதங்கள் போன்றவையும் மனித அடிமைகளும் கொண்டு செல்லப்பட்டன. சீனாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு பட்டு, தேயிலை, சாயங்கள், விலைமதிப்பற்ற கற்கள், பீங்கான் பொருட்கள், இஞ்சி, லவங்கப்பட்டை போன்ற மசாலா பொருட்கள், மருந்துகள், வாசனை திரவியங்கள், தந்தம், காகிதம், வெடிமருந்து ஆகியவை கொண்டு செல்லப்பட்டன. சீனாவின் ஹான் வம்சத்திற்கு முன்பே இந்த பட்டுவழிச்சாலை பயன்பாட்டில் இருந்தது. பட்டுவழிச்சாலையின் முக்கிய அங்கமாக திகழ்வது பாரசீக ராயல் சாலை. கிமு 550 முதல் கிமு 330 வரை இருந்த அச்சமனிட் பேரரசின் காலத்தில் இச்சாலை நிறுவப்பட்டது. இன்றைய ஈரானின் சூசாவிலிருந்து இன்றைய துருக்கியில் இருக்கும் ஆசியா மைனரை இச்சாலை இணைத்தது. பட்டுவழி சாலைகள் சீனாவிலிருந்து இந்தியா, ஆசிய மைனர், பாரசீகம், எகிப்து, ஆப்பிரிக்க கண்டம், கிரீஸ், ரோம், பிரிட்டன் வரை நீண்டு செல்கின்றது. இந்த பட்டுவழி சாலைகளின் தூரம் சுமார் 7000 கிலோமீட்டர் என்கின்றனர் ஆய்வாளர்கள். கலை, மதம், தத்துவம், தொழில்நுட்பம், மொழி, அறிவியல், கட்டிடக்கலை மற்றும் நாகரிகத்தின் அனைத்து கூறுகளும் பட்டுவழி சாலைகளில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. வணிகர்கள் தமது பொருட்களுடன் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வர்த்தகம் புரிய இந்த சாலைகள் பயன்பட்டது. இப்படி பட்டுவழி சாலைகள் பல வழிகளில் உலக நாடுகளின் இணைப்பிற்கும் புதிய வரலாறு பிறப்பதற்கும் உதவி இருக்கிறது.